கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் சேருங்கள் என்ற தலைப்பில் இந்த சிந்திக்க வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 18வது 19வது வசனம், அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். எப்படி இருதிறத்தார் என்றால் யாருன்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், கிறிஸ்துவிலிருந்து தூரமாய் இருக்கிறவர்கள். ஆனால் இந்த இரு திறத்தாரையும் என் தேவன் நேசிக்கிறார். அவர் பாசத்தின் விளைவினால் இப்போது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இரு திறத்தார் என்று நினைக்க கூடாது. தேவனுடைய அன்பின் நிமித்தமாக ஒரே தரத்தாராக அவர் நம்மை நேசித்து அவருடைய எல்லா விதமான சிலாக்கியங்களை பெற்று வாழும் பிள்ளைகளாக அவர் மாற்றுவார். நமக்குள்ளே எது தேவை? ஆண்டவரே, உம்முடைய ஒரே ஆவியின் அனுக்கிரகத்தை நான் பெற்று வாழ வாஞ்சிக்கிறேன் என்று நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவரோடு சேர்ந்து வாழும் சிலாக்கியத்தை பெற்று வாழும் என்று நான் சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.